அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்றைய பதிவில் நாம் சத்திய சிறு விண்ணப்பம் மற்றும் சத்திய பெருவிண்ணப்பம் என்று 2 விண்ணப்பங்களை பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் சத்திய ஞான விண்ணப்பம் மற்றும் சத்திய விண்ணப்பம் இரண்டையும் ஒருமித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திரு உருவினராய், இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்தருள்கின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் பதியாய் தனித்தலைமை கடவுளே, தேவரீர் திருவருட் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லப தரத்தை வகுத்தறிந்து வாழ்த்துதும் என்று அளவுகந்த முகங்களை கொண்டு அளவு கடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அளந்தளந்தும் ஒருமித்து அளந்தளந்தும் ஒருவாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேதாகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு ஓடி அதிசயிக்கின்றன என்றும், அண்டசராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் தொரிசு நீக்கல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்துணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும், பேரறிவால் சிறந்த பெரியவர்கள் எல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர். அதனால் திருவருட் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லப தரத்தை ஒருவராலும் ஒருவாற்றானும் உணர்ந்து கொள்ளுதல் கூடாவென்று ஐயரவின்றி அறிந்து கொண்டேன். இங்கனம் அறிந்து கொண்ட சிறியேன் உண்மை ஞானிகளுக்கு சித்தி வல்லப தரத்தை கொடுத்தருளிய திருவருட் சமூகத்திற்கு இயற்கை உண்மை விளக்கத்தை எங்கனம் அறியத் தொடங்குவேன். மலத்தில் பூத்த புழுவினும் சிறியேன் பொய் அறிவால் புனைந்து உரைத்த பொய்யுரைகளையும் மெய்யுரைகளாக கருணையினால் கடை கணித்து அருளிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அது திருவருட் சமூகத்தின் இயற்கை பெரும் கருணை பெருந்தன்மையை கருதுதற்கு விரும்பிய ஐந்தொழில் கருத்தர் முதலியோர் தூய்மையுடைமை அன்புடைமை முதலிய சுபகுணங்களை கருதுதற்கு கருவியாகிய தமது கரணங்கள் முற்று பெற்றில்லை என்று கருதுதலின்றி எண்ணி எண்ணி இறங்குகின்றனர் என்று அறிவுடையோர் வியந்து உரைத்தலை பலகால் பயின்று கேட்டறிந்தேன். இங்கனம் கேட்டறிந்த சிறியேனில் சிறியேன் அத்திருவருட் சமூகத்தின் இயற்கை பெரும் கருணை பெருந்தன்மையை காமம் வெகுளி முதலிய அவகுணங்களுக்கு எல்லாம் வைப்பிடம் ஆகிய பராய் முருட்டு கருங்கல் கரணத்தால் எங்கனம் கருதத் தொடங்குவேன். ஞாயிற்கடையேன் செய்த குற்றங்களையெல்லாம் குணங்களாக கொண்டு என் உள்ளகத்தே அமர்ந்து உயிரில் கலந்த பெரும் கருணை பெருமானே, தேவரீர் அது திருவருட் சமூகத்தின் இயற்கை பெரும் குண பெரும்புகளை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கு கருவியாய தத்தம் செந்நாவு உறுப்புகள் வாய்மை ஊறல் இன்சொல் புகழ் முதலிய ஒழுக்கங்களில் சான்றிலவென்று துதித்தல் இன்று அச்சுற்று நிற்கின்றன என்று அறிஞர் உண்மை வாசகத்தால் அறிந்தேன். இங்கனம் அறிந்த கடையேன் பொய்யுரைத்தல் பயனில கூறல் முதலிய தீமைகட்கு பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரீர் திருவருட் சமூகத்தின் இயற்கை பெரும் குண பெரும்புகளை எங்கனம் துதிக்கத் தொடங்குவேன். அண்ட பிண்ட முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பதியாய் விளங்கும் பூரணரே, தேவரீர் திருவருட் சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குண பெரும்புகளை துதித்தல் வேண்டுமென்றும்
என் உள்ளகத்தை ஓவாது உரைத்து ஊற்றெழுந்து விரைந்து விரைந்து மேன்மேல் பெருகுகின்ற பேராசை பெருவெள்ளம் அணை கடந்து செல்கின்றதாகலின் அறிவால் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுள் என்ற சத்திய ஞானிகளது உண்மை வாசகத்தை பற்றுக்கோடாக கொண்டு தன்மை சாலா தமியேன் அறிதற்கும் கருதற்கும் துதித்தற்கும் தொடங்கினேன். இந்த மாதிரி அவர் இந்த ஞான விண்ணப்பத்தை வைக்கிறார். நம்ம இப்போ அடுத்து சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அதை நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வுலகனிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. எல்லாம் உடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெரும் கருணையால் கொடுக்கப்பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அறிவால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்விக்க வேண்டும். இத்தேகத்தை பெற்று எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம், திருச்சிற்றம்பலம். சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் முற்றிற்று அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறாரு. இந்த கடைசியாக சொன்ன இந்த சத்திய விண்ணப்பத்தில் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, நம்மளுக்கு 3 விதமான சுதந்திரம் இருக்குது. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால இதை நம்மளாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாம் நம்ம அவர்கிட்டே ஒப்பு கொடுத்துடணும். அப்பா, நீ கொடுத்த சுதந்திரம் எனக்கு தேவையில்லை, நீயே என்னை வழி நடத்துன்னு சொல்லி இது ஒரு விதமான டோட்டல் சரண்டர் தான். அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாலேவும் நம்மளுக்கு அவராக பார்த்து எல்லாமே செய்கிற மாதிரி வந்துடும். நம்ம செய்யும்போது தான் தவறுகள் நம்மளுக்கு தெரியாது. எது சரி, எது சரியான பாதை, எது தவறான பாதை நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வேண்டியதில்லை. அது கடவுள்கிட்டே கொடுத்துட்டோம்னா கடவுளுடைய சுதந்திரமாக ஆயிடுது. அவர் பார்த்து நம்மளை வழி நடத்தட்டும் அப்படின்றத தான் ஒரு விண்ணப்பமாக, சத்திய விண்ணப்பமாக வைக்கிறாரு. இந்த 4 விண்ணப்பங்களும் நம்மளுக்கு கடவுள் மேலே நம்ம எப்படி ஒரு விண்ணப்பம் வைக்கணுன்றதை அவர் எப்படி வைத்திருந்தார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு.
அதே நம்மளும் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே ஏறுவோமாக என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வள்ளல் பெருமானின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஞானியின் வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய புண்ணியமும் பாக்கியமும் ஆகும். அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.